எல்லா விதமான செயல் திட்டங்களையும் நீங்கள் உருவாக்கி தரதான் போகிறீங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டிங்கும் நம்மளுக்கு நடத்த தான் செய்ய போகிறான் இறைவன். வாழ்வாதாரத்தை உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிகாரங்க இனிமேல் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி எழுத போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி பெற்று நீங்கள் வெளியே வருவீங்க. எல்லா விதமான செயல் திட்டங்களையும் நீங்கள் உருவாக்கி தரதான் போகிறீங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டிங்கும் நம்மளுக்கு நடத்த தான் செய்ய போகிறான் இறைவன். இவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லணும் அவசியமே இல்லை. சாதாரணமாகவே அவங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்றாலே, ஏன்னா 8ஆம் அதிபதி புதனாகவும் வர 2ஆம் அதிபதி குரு என்பதாலேயும் 8ஆம் அதிபதி புதன் என்பதாலேயும் இவங்களுக்கு சாதாரண ஜோதிட ஞானம், இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாகவே கைதேர்ந்த விஷயம். இந்த 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்குமே சொல்கிறேன். இந்த சனி பகவானுடைய மாற்றம் தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மார்ச் மாதம் தான் நடைபெற போகுது. அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சனி பயிற்சி. அந்த மாற்றங்கள் முன்னாடியே அந்த 6 மாதத்துக்கு முன்னவே தென்படுமா. குரு பகவான் வந்தால் 3 மாதத்துக்கு முன்னவே தென்படும். இதுவே சனி பகவானாக இருந்தால் அவர் 6 மாதத்துக்கு முன்னே அந்த மாற்றங்களை கொடுத்தார். டைரக்ஷன் சொல்கிறோம் இல்லை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை பலாபலம், அந்த பலாபலங்கள் எல்லாம் மாறி அமைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கெல்லாம் இப்போவே தென்பட ஆரம்பிச்சிடும். இது எவ்வாறு இருக்குவது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசிகாரங்களுக்கு வரப்போகிற சனிப்பெயர்ச்சியில் என்னென்ன மாற்றங்கள், அதுக்கு முன்னவே என்னென்ன மாற்றங்கள், இந்த 6 மாத காலங்கள் எவ்வாறு இருக்க போகுது, நம்ம வாழ்வாதாரம் இருக்குமா இருக்காதா, நம்ம நிலைப்பாடு இப்படி தான் இருக்குமா, ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை தரத்தை நாம் ஓடிட்டோம். நல்ல பலாபலங்களை சில பேர் அனுபவிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. சில பேர் அவருடைய 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பாவகத்தால் அடிபட்டு கடுமையான தாக்கத்தை அனுபவித்தவங்களும் இருக்காங்க. இந்த வக்ரகதி காலத்தில் அவங்க அனுபவித்ததுக்கெல்லாம் ஆப்ரேட்டிங்கே கிடையாது. இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் திரும்பிடுச்சு. ஆனால் இது ஒரு உன்னதமான பாடம் என்றே எடுத்துக்கணும். நீங்கள் தொடப்போகிற வேலையில் இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்வாதாரம் நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் வேலையே செய்யலைன்னா இனிமேல் நேர்மை நீதியோடு நீங்கள் இருக்க தான் போகிறீங்க. அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் சார்ந்த உறவுகளில் சேரணும், நான் திருமணம் இன்னும் ஆகலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 6 மாத காலத்துக்குள் திருமண பந்தங்களையும் உறவையும் ஏற்படுத்தி தரப்போகிறார். குடும்பத்தில் உறவு சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்குன்னு தனி ஒரு பிஸ்னஸ், ஒரே பொறுப்பாளராக இருந்தவங்க இன்னொரு பொறுப்பாளராக மாற போகிறாங்க. ஐயா படிச்சுட்டையா, நான் நன்றாக படித்து விட்டேன், எனக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா வேலை வாய்ப்பெல்லாம் நீங்களே தேடிக்க போகிறீங்க. அதுக்கான வழிவகை நம்மளுக்கு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்கிறோம் இல்லை, தன்னிச்சையாக செயல்படுவது இதுவே ஆப்ரேட்டிங் ஆயிடுச்சு. அதில் அவங்களுக்கான சுயமாக செயல்படுவது, ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறது, நம்மளுடைய ஸ்பீச் மற்றவங்களுக்கு கேட்குறது. நாம் ஒரு டீச்சர்ஸ் செய்யலாம். இது வரைக்கும் டீச்சராக இருந்து நாம் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பேங்க் வேலையோ அல்லது வங்கி சார்ந்த விஷயமோ அல்லது கல்வி நிறுவனத்தை நாமளே எடுத்து நடத்தினா என்ன. பெரிய ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டையா, நம்மளுக்கு பிடிக்கல, அதுலேருந்து வெளியே வந்துட்டுனா நம்மளே ஸ்கூல் வச்சு நடத்தினா என்ன. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாக்குவார். ஏன்பா நீ அப்படியேவா இருக்கணும். ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடாது. அடுத்த கட்ட நடவடிக்கை ஒவ்வொரு ப்ரோக்ராமாக மேலோங்கி வர வேண்டும். ஒரு கவுன்சிலராக கவுன்சிலராக மட்டும் இருக்கக்கூடாது, அதிலிருந்து தலைவராக மாறணும், அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராக மாறணும், அப்புறம் பெருந்தலைவராக மாற வேண்டும், அப்புறம் எம்எல்ஏ எம்பி அப்படின்ற மாதிரி, முதலமைச்சர் பிரதம மந்திரின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து காட்ட வேண்டும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக கூட மாறியிருக்கும். அந்த வாழ்வாதாரமாகட்டும், திருமணமாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், இப்போ ஆப்ரேட்டிங்லாம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான முன்னெடுக்கக்கூடிய காலம் எல்லாம் வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன். மனிதனின் மறுபக்கம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுடைய என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, என் முகம் இன்னொரு முகம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா.
அந்த முகமெல்லாம் இப்பொழுது வெளியே வரப்போகுது. நாம் தானா இந்த மாதிரி உத்தியோகத்தை செய்து கொண்டிருப்பது? நாமும் வேலை மாற்று வேணுமா? நம்மளுக்கான துணர்ச்சிகள் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. இந்த நேரம் சரியில்லாமல் போச்சு, நம்மளும் கட்டுக்குள்ளே. சனி பகவானுடைய கட்டுக்குள்ளே வந்தாவே எல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் சாமி, அதையும் சொல்லிடுறேன். எல்லாமே அவருடைய பார்வையால் கட்டுக்குள் வரும் அல்லவா, அவையெல்லாம் ரிலீஃப் ஆகும். இனிமேல் உங்களுடைய மட்டத்தட்டம் என்று சொல்கிற மாதிரி உங்களை அடிமைப்படுத்துவது என்பது ரொம்ப கடினம் ஐயா. உங்களை இனிமேல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை உங்களால் எவராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் நீங்களாக தான் இருக்க போகிறீர்கள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், உங்களை வெல்வது என்பது இனிமேல் கடினமான ஒரு செயல். அதுக்கு இதுவே உதாரணமாக ஒவ்வொரு வேளையிலும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடி எல்லாத்துலேயும் வெற்றியை நீங்கள் காணுவதை கேள்வாக தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி பெற்று நீங்கள் வெளியே வருவீங்க. எல்லா விதமான செயல் திட்டங்களையும் நீங்கள் உருவாக்கி தரதான் போகிறீங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டிங்கும் நம்மளுக்கு நடத்த தான் செய்ய போகிறான் இறைவன். வாழ்வாதாரத்தை உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிகாரங்க இனிமேல் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி எழுத போகிறீங்க. 10 பேருக்கு நீங்கள் வேலை கொடுங்க போகிறீங்க ஐயா. இது வரைக்கும் வாழ்வில் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு ஆப்ரேட்டிங், ஒரு தன்னம்பிக்கை வரணும். அந்த தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்க போகுது. நாமும் ஜெயிச்சு நம்ம வரும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் அருமையான காலம். இது ஒரு உன்னதமான காலம் ஐயா. மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ, சனி பகவான் கொடுப்பது ஒரு தீர்மானம் என்று கூட சொல்லலாம். ஒரு மனிதனுடைய தீர்மானம் எங்கடா நடக்குதுன்னா சனி பகவானுடைய கட்டளையில் தான் நடக்குது. அவர் என்ன கொடுக்குறாரோ அது ஆழமாக பதியுமா. அவர் கொடுத்த பிம்பங்கள் எவ்வாறு இருக்குது அதே மாதிரி தான் அவர் எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பார். மற்ற கிரகங்கள் கொடுக்கறது வந்தது லேசாக அப்படி டச் பண்ணிட்டு போகும். என்னென்னா அவர் கொடுக்கறது கத்தியத்து வெட்டுற மாதிரியே இருக்கும். மயக்க ஊசி போட மாட்டார், மருந்து கொடுக்க மாட்டார், அப்படியே தையல் போட்டு போயினே இருந்துருவார். என்ன பண்ண அர்ஜென்ட் டாக்டர் அவர் கருகருன்னு அறுத்துருவார். ஒன்றும் பண்ண முடியாது, அவர் எதுவும் பேசவும் முடியாது, நம்மக்கிட்ட கேட்கவும் முடியாது. கையை காலை உடையினா உடச்சிருவார். நிறைய பேர் அதில் அடிபட்டு வந்திருக்கிறாங்க. விருச்சிகராசிக்காரங்க அவங்க முட்டிக்கால் இடுப்பு கீழே நிறைய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. வெளியே சொல்ல முடியாது. பெரியவங்க முதியவர்களை கேட்டனா சொல்லுவாங்க. அந்த நோய் நொடியெல்லாம் எங்கு சென்றது இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை அவங்களே கண்கூடாக பார்க்கலாம். இந்த கிட்னி பிரச்சனையில் இருந்தவங்க ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு நிலைமை, நம்மளுக்கான வாழ்வாதாரம் ஏன் அப்படின்னு போனவங்கெல்லாம் நம்ம இருக்கத்தான் வானாமான்னு முடிவுக்குலாம் நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. அந்த பகவானுடைய பார்வை இந்த காலம் இதோட உங்களுக்கான தண்டனை பெறக்கூடிய காலமாக இருந்தவை அனைத்தும் மாறிவிட்டன. உங்களுக்கு என்ன தண்டனை ஏதோ அதெல்லாம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டார் சுவாமி. இனிமேல் நல்வழிப்படுத்துகின்ற காலம் உருவாகி கொண்டே வருகின்றது. வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்தவங்களாம் இனிமேல் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய காலம் ஆப்ரேட்டிங் ஆகுது. ஐயா நான் வாடகை வீட்டை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐயா, சொந்த வீட்டுக்கு நம்ம போக முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த சொந்த பாக்கியம் பெற போகிறீங்க. அந்த வீட்டுக்கு திருப்பியும் போய் அந்த ஆதிபத்தியம் பெற போகிறீங்க. திருப்பியும் அந்த வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி வாழ வைக்க போகிறீங்க. நம்மளுக்கான முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. தன்னலமற்ற சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டாக்டர் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், யாராக இருப்பினும் வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காதான்னு எண்ணி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதற்குள்ள நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து விடுவார். திருமணம் ஆகலனாலும் திருமணம் கையை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு இன்பமாகவே சொல்கிறேன் சுவாமி. இந்த சனிப்பெயர்ச்சியால் நடைபெறக்கூடிய காலத்துக்கு முன்னே இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். வரிசையாக இதெல்லாம் வரும், 1 by 1.
எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு அப்படி நம்மளே யோசனை பண்ணுவோம். தொழில் இல்லாதவருக்கு தொழிலை கொடுப்பார், வாங்கிடுவோம். வண்டி வாகனங்கள் போக்குவரத்து நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. ஐயா பாகப்பிரிவினை பண்ணலை, எனக்கு பாகப்பிரிவினை பண்ணி கொடுங்க, எனக்குன்னு ஒரு சொத்துன்னு இருக்கட்டும், நம்ம பிற்காலத்தில் நம்ம குழந்தைக்காவது யூஸ் ஆகும். இல்லை இன்றைக்கி நம்ம 3 வேளை சோறு போதும். நம்ம பிள்ளைகள் இன்றைக்கினா வளர்ந்து வரும்போதெல்லாம் அவங்களுக்கு கல்விதாரத்தையோ ஒரு வேலை வாய்ப்போ நாம் ஏற்படுத்தி தரணும்னா அப்போ செயல்படுத்துறதுக்கு நம்மளுக்கு நிதி நிலைமை வேணும் அல்லவா? அந்த நிதி நிலைமையை இப்பொழுது பகவான் நம்மளுக்கு அருள்பாலிக்க ரெடி ஆகிட்டாரு. கொடுக்கறதுக்கு கண்டிஷன் வந்துடுச்சையா. நல்ல முகபாகவனையோடு நீங்கள் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் வந்து விட்டது. எதையும் எதிர்த்து போராட போகிறீங்க. செயல் திட்டங்கள் இனிமேல் வெற்றி தரும். எதிர்த்து போராட போகிறீங்க ஐயா. தூக்கி போடுங்க. உங்கள் உன்னதமான எண்ணங்கள் இனிமேல் தவறான விஷயங்கள் அனைத்தும் தொலைத்தெறியக்கூடிய காலம். இதெல்லாம் நாம் கடந்து வந்தோமான்னு கூட நினைப்போம். இதெல்லாம் கூட மறக்கடிச்சிருவார் அவர். பின்னமெல்லாம் கொடுத்தாரு இல்லவா, அந்த பின்னம் கூட மறைந்து போகக்கூடிய காலமெல்லாம் ஏற்படும். பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்கெல்லாம் உறவுகள் தேடி வரப்போகுது. இந்த 2ஆம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம். மேக்சிமம் விருச்சிக ராசிக்காரங்க காதல் வயப்படுவது சகஜம். அந்த 8 அல்லவா அந்த விடாம் இடம், 8ஆம் இடம் அல்லவா மறைவு ஸ்தானம் என்று சொல்வது. மறைபொருள், அந்த மறைநாணம் சாதாரணமாகவே இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லணும் அவசியமே இல்லை. சாதாரணமாகவே அவங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்றாலே, ஏன்னா 8ஆம் அதிபதி புதனாகவும் வர, 2ஆம் அதிபதி குரு என்பதாலேயும் 8ஆம் அதிபதி புதன் என்பதாலேயும் இவங்களுக்கு சாதாரண ஜோதிட நாணம், இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாகவே கை தேர்ந்த விஷயம். அவங்க பார்த்தோன்னா ஒரு காளி அர்ச்சகராகவோ புரோகிதராகவோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு இறைவனுடைய பற்றில் தான் அவங்க இருப்பாங்க. உன்னதமான அமைப்பு என்றால் ஒன்று வேலை சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க, இல்லை இறை நாட்டத்தின் அவருக்கு பெரிய குருவாக இருப்பார். இந்த முறை தொழில் சாணம் வலுத்து பெரிய லெவலில் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். மறை நாணம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான காலம் கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லுவேன், இனிமேல் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளை நாம் இனிமேல் எடுத்து செய்ய போகிறோம். நல்லா இருக்க போகிறோம் ஐயா. என்னென்னா மனசளவில் இருந்து வந்த தேக்கம் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இறுக்கமான எண்ணங்கள் தோன்றும், அவ்வளோதான். நம்பலாமா வானாமான்ற எண்ணம் எல்லாம் இனிமேல், அந்த ஒப்புதல்லாம் இனிமேல் கிடைக்காது. நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. ஓரளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க வருகின்ற சனிப்பெயர்ச்சிக்குள் நிறைய மாற்றங்கள் என்று சொல்கிறத விட, இந்த உத்தியோகம் பெறாதவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் பெறப்போது, காதல் வயப்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறாங்க. உன்னதமான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் இல்லை என்று சொல்லலாம், உறுதியாகவே சொல்லுவேன். இனிமேல் விருச்சிகராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலம்தான். வெளியூரோ வெளிநாடோ செல்வதற்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அரசாங்கம் உத்தியோகம் பெறப்போகிறீங்க ஐயா. அதுக்காக ஜாதகத்தில் இருந்தால், தசாபுத்தி உங்களுக்கு நன்றாக இருந்தால், இந்த முறை வெல்வது என்பது உங்களை கடினமான செயல். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும். அந்த திருக்கொள்ளிக்காட்டீஸ்வரர், அதாவது அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலத்துக்கும் போயிட்டு வாங்க. இந்த நேரம் உங்களுக்கான அமைப்பு பெரிய பெரிய மாற்றங்களை தரவல்லது ஐயா. பௌர்ணமி தினத்தில் தான் போனல, எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம். அண்ணாமலையாரை நினைச்சாவே முக்தி தான். இறை நாட்டத்தோடு செயல்படுங்க, உங்கள் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.